இன்னைக்கு நம்ம குட் மார்னிங் தமிழாவோட தினம் ஒரு விஐபி பகுதியில காணொலி காட்சி வாயிலாக இணைந்திருக்கக்கூடிய பிரபலம் யாருன்னா 1980 மற்றும் 1984 தேர்தல்களில் ராசிபுரம் தொகுதியிலிருந்து அதிமுக வேட்பாளராக போட்டியிட்டு தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர். 1996 நாடாளுமன்ற தேர்தலில் திருச்செங்கோடு தொகுதியிலிருந்து திமுக வேட்பாளராக போட்டியிட்டு வென்றவர். 2010 ஆண்டில் மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர். தற்போதைய தமிழக பாஜக துணைத் தலைவர் திரு KP ராமலிங்கம் அவர்கள். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியின் குட் மார்னிங் தமிழா நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. எப்படி இருக்கீங்க சார்? வணக்கம். நல்லா இருக்குங்க. நல்லா இருக்கேன். தமிழ் தொலைக்காட்சிக்கு நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். வணக்கம். சரி, KP ராமலிங்கம் சாரை பற்றி அரசியல் ரீதியாக எங்க எல்லாருக்கும் தெரியும். ஸோ அரசியல் ரீதியான கேள்விகளுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களோட பர்சனல் லைஃப் பற்றி சொல்லுங்கள், உங்களோட ஃபேமிலி பற்றி சொல்லுங்கள், உங்களோட இளமை காலம் எப்படி இருந்துச்சு? என்னுடைய இளமை காலம் ஒரு விவசாய குடும்பத்தை சார்ந்தவருடைய குடும்பத்தில் எப்படி சாதாரணமாக இருக்குமோ அப்படித்தான். ஆனால் என்னுடைய பாட்டனார், என்னுடைய அப்பாவுடைய அப்பா, எங்களுடைய கிராமத்தினுடைய மனையக்காரர், அப்போ முன்ஷிப்பு, அதாவது அந்த காலத்திலே பிரிட்டிஷ் பீரியடில் அவர் மனையக்காரராக இருந்தார். என்னுடைய தாத்தா, எங்களுடைய குடும்பமே காங்கிரஸ் குடும்பம். அதன் பின்பு முழுமையாக காங்கிரஸ் குடும்பம். எங்களுடைய பெரியப்பா சன்ராய கவுண்டர், TM காளியண்ண கவுண்டர் போன்றவர்களெல்லாம் காங்கிரஸிலே பெருந்தலைவர் காமராஜரோடு மிகுந்த நெருக்கமோடு இருந்த குடும்பம். ஆனால் என்னை பொறுத்தவரை நான் வளர்ந்தது எல்லாம் என்னுடைய அம்மா வீட்டிலே, அதாவது பாட்டி வீட்டிலே, அம்மாவோட அப்பா வீட்டிலே, தாத்தா வீட்டிலே வளர்ந்தேன். அந்த குடும்பம் முழுமையாக திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த குடும்பம், திமுக குடும்பம். என்னுடைய மாமா கல்லூரியிலே, கெயில்பாக் மெடிக்கல் கல்லூரியிலே படிக்கிற காலத்திலே திமுகவுடைய மாணவர் அமைப்பிலே துரைமுருகன் போன்றவர்களோடெல்லாம் அவர் பயணித்தவர். ஆகவே அவர்களெல்லாம் பண்ருட்டி ராமச்சந்திரனுக்கு மிக நெருக்கமானவர். அவர்களெல்லாம் என்னை திமுக பார்வையிலே என்னை வளர்த்ததாகத்தான் கருத முடியும். காரணம், என்னுடைய குடும்பம் காங்கிரஸ் குடும்பமாக இருந்தாலும் கூட என்னுடைய அம்மாவுடைய குடும்பம் திமுக குடும்பம். நான் பிறந்தது, படித்தது, ஆரம்பகால கல்வி, பள்ளி கல்வி எல்லாமே தாத்தா வீட்டில் இருந்ததனால் எனக்கு முழுமையாக அந்த தாக்கம்தான். நான் 54 பிறந்தவன். ஒரு 8 வயது சிறுவனாக இருக்கிற போதே 62 சட்டமன்ற தேர்தல் வந்தபோது அதில் மாலை நேரத்திலே அவர்களெல்லாம் கொடி பிடித்து கொண்டு ஓட்டுக்கு போவார்கள். ஒரு மெகாபோனை கையில் பிடித்து கொண்டு பசங்களை அழைத்துக்கிட்டு போய் அன்னைக்கே கொடியை தூக்கிட்டேன். நான் திமுக கொடி முட்டாய்க்காக தூக்குனது. அது என்ன பெரிய அரசியல் ஈடுபாட்டால் தூக்குனது சொல்ல முடியாது. போயிட்டு ஒரு வீதி சுற்றி விட்டு வந்துட்டா உடனே முட்டாய் கொடுப்பாங்க. 4 முட்டாய் 5 முட்டாய் கொடுப்பாங்க. அந்த முட்டாய் வாங்கிறதுக்காக அது வீதி சுற்றி அன்றைக்கு தூக்கிய திமுக கொடி. அதனால் அது தொடர்ந்தது. ஆக பல்வேறு நிலைகளிலே தொடர்ந்தது. என்னுடைய கல்லூரி காலத்திலே, அதற்கு பின்பு கல்லூரிக்கு நான் வந்தபோது கல்லூரியில எல்லாம் எம்ஜிஆர் எல்லாம் சந்தித்தது. அதில் நிறைய விவகாரங்கள் இருக்குது. தொடர்ந்து பள்ளி பருவத்திலே நான் ஒரு ஈடுபாடு, அரசியல் ஈடுபாடு என்பது அதுதான். மற்றபடி நான் ஒரு சாதாரண விவசாய குடும்பத்திலிருந்து வளர்ந்தவன் தான். ரைட் சார். அடுத்ததான் நான் இந்த கேள்வி தான் கேட்கலாம் உங்ககிட்ட அப்படின்னு இருந்தேன். பள்ளி காலத்திலேயே அரசியல் ஈடுபாடு உங்களுக்கு வந்ததா சொல்றாங்க. ஸோ அந்த அனுபவம் பத்தி கேட்கலாம் தான் இருந்தேன். அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு பதில் சொல்லிட்டீங்க. மிட்டாய்க்காக தான் முதல்ல நான் ஆரம்பிச்சேன், கொடியை தூக்குனேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ எப்படி உங்களுக்கு ப்ராப்பரா ஒரு அரசியல் ஈடுபாடு எந்த பாயிண்ட்? அரசியல் ஈடுபாடு சொல்ல வேண்டும் என்றால் அவருடைய எம்ஜிஆருடைய பிரிவுக்கு பின்புதான், எம்ஜிஆர் திமுகவில் இருந்து விலக்கப்பட்டதற்கு பின்புதான் அரசியலில் ஒரு ஈடுபாடு என்பது வந்தது. காரணம், அரசியலே அப்போ திமுகவே எம்ஜிஆர் தான். எங்களுடைய கனவுகள்லாம் அப்படித்தான். திமுகவில் இருந்த போதும் கூட, முதல்ல கொடி பிடித்த போதும் கூட எம்ஜிஆருக்காக தான் கொடி பிடிச்ச மாதிரி. அது எம்ஜிஆர் சினிமாவில் பார்க்குறோம். சினிமாவில் எம்ஜிஆர் கருப்பு சோப்பு பெல்ட் போடுறாரு, தொப்பியில் உதயசூரியன் போட்டுக்கிட்டு வர்றாரு. என்ன, அதுதான் அந்த காலத்தில் எங்களுக்கு இருந்த ஈடுபாடு. ஸோ எங்களுக்கு எம்ஜிஆரை தவிர்த்து வேறு தெரியாது. ஆனால் ஒரு இடைத்தேர்தலில் பேராசிரியர் நின்றார், திருச்செங்கோடு நாடாளுமன்ற இடைத்தேர்தலில். அப்பொழுது என்னுடைய விடுமுறை காலம், என்னுடைய எங்கள் வீட்டுக்கு போயிருந்தேன், காளிப்பட்டி, அது திருச்செங்கோடு காளிப்பட்டி. அங்கே பேராசிரியர் என்னுடைய தந்தையாரை எல்லாம் அழைத்து கொண்டு போவார் தினமும். அவர் தான் அவருக்கு ஏஜென்ட், அவர் தேர்தல் ஏஜென்டாக இருந்தார் என்னுடைய அப்பா.
அது அந்த நிலை அவரோட காங்கிரஸ் மொத்தமாக காங்கிரஸ் குடும்பம் இருந்தாலும் கூட அம்மா சார்பிலேயே. அதனால எங்கள் அப்பா மட்டும் ஒரு 5 பேர் அவரோட அண்ணன் தம்பிகள். அதில் இவர் மட்டும் திமுகவுக்கு பேராசிரியரோடு சென்றவர். ஆக அப்போ அங்கே நான் பேராசிரியர், நான் சின்ன பையன், என்னை நான் 10ஆம் கிளாஸ் படித்து கொண்டு இருக்கிறேன் என்று கருதுகிறேன், சரியாக நினைவில்லை. ஆனால் அப்பொழுதெல்லாம் என்னை அவர் பேராசிரியர் தினந்தோறும் அவர் எங்கள் அப்பாவோடு போகிற போதெல்லாம் என்னோடு பேசுவார், என்னை அழைத்து ஏதாவது அறிவுரை கூறுவார். அப்படி இருந்தேன். அப்படி நான் சந்தித்த முதல் திமுக தலைவர் என்று பார்த்தால் ஆரம்ப காலத்திலே பேராசிரியர் அன்பழகனார் தான். அப்படி திமுக ஈடுபாடு என்பது தொடர்ந்து ஏற்பட்டது. அரசியல் ஈடுபாடு என்பது தொடர்ந்து எங்களுடைய குடும்பம் 2 குடும்பமே அரசியல் பின்னணி கொண்ட குடும்பமாக இருந்த காரணத்தால் நான் சரி. இப்போ நீங்களே சொன்னீங்க, ஒரு பக்கம் காங்கிரஸ் பாரம்பரியம் கொண்ட ஒரு குடும்பம், இன்னொரு பக்கம் திமுக பாரம்பரியம் கொண்ட ஒரு குடும்பம் அப்படின்னு நீங்க தான் சொல்லியிருக்கீங்க. ஆரம்பமே உங்களுக்கு திமுக தான் அப்படிங்கிறப்ப எப்படி நீங்க அதிமுக பின்னாடி போனீங்க? அதான் நான் திமுகவே நான் எம்ஜிஆருடைய கட்சியாக தான் நான் பார்த்தேன். எம்ஜிஆர் விளக்கப்பட்டதற்கு பின்பு நாங்கள் கல்லூரியில் இருக்கிற போதே அதுக்காக கலைஞரை எதிர்த்து அது திமுக அவர் விளக்குனது தப்புன்னு சொல்லி அது ரோட்டில் இறங்கி போராடுறது, போஸ்ட் ஓட்டுறது, போகிற கார்கள் எல்லாம் பார்த்து எம்ஜிஆர் வாழ்கன்னு சொல்லிட்டு போன்னு சொல்கிறது, அப்படியெல்லாம் கூட்டமாக நின்றுக்கிட்டெல்லாம் சொல்லிட்டு இருந்தோம். அது யதார்த்தமான விவகாரங்களை சொல்கிறேன். நான் ஆரம்பத்திலே பெரிய எத்திக்வாதி எல்லாம் இல்லை, நார்மலாக நடந்த விவகாரம் இதுதான். ஆக அந்த வகையிலே தான் நான் சென்னைக்கு வர்றோம். சென்னையில் கல்லூரியில் சேர்றோம், எம்ஜிஆரை போய் பார்க்குறோம். அப்புறம் நான் முதல் அவர் அறிவித்த மாணவர் அணிகளில் நாங்கள்லாம் அவர் கட்சி ஆரம்பித்து அவர் அறிவிச்சதில் அவர் போன போதே நான் அந்த டூர்லேயே போயிருக்கேன். நானும் சையதுரைசாமியும் அவர் அவர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்காக போன டூர்லேயே சையதுரைசாமி நானும் அவருடைய வேன்லேயே நாம் போயிருக்கிறோம். அதாவது சுங்கார் சத்திரத்தை தான் முதல்ல அவர் வேன் மேலே ஏறி பேசுகிறாரு. அதுக்கப்புறம் காஞ்சிபுரம் கூட்டம். அது அவரோடங்கிறது ஒரு வாழ்க்கை தொடர். அவரோட என்னுடைய வாழ்வோடு இணைஞ்சு போயிடுச்சு. அது எம்ஜிஆரோடு இருந்ததுங்கிறது என்னுடைய வாழ்வோடு இணைந்ததாக கருதுகிறேன். எம்ஜிஆரை நான் திமுகங்கிற அவர் திமுகவில் இருந்தேன்னு சொல்றதே எம்ஜிஆர் பார்த்தா தான் திமுகனா எம்ஜிஆர் தான் நினைச்ச காலம்னு சொல்லிட்டேன் நான் முதல்ல. எம்ஜிஆர் தான் எனக்கு தெரிஞ்சது சொல்றீங்க. ஆமா ஆமா, எம்ஜிஆரோட தெரிஞ்சது திமுக. எப்படி நீங்க கலைஞர் பக்கம் வந்தீங்க சார்? எம்ஜிஆரை விடுத்துட்டு நான் போகவே இல்லை. நான் இன்னைக்கு என்னுடைய வாழ்நாள் தலைவர் அவர், என்னுடைய வாழ்வில் ஒன்றிய தலைவர் அவர், என்றைக்கும் தலைவர். அது அந்த கலைஞரோட நான் சேர்ந்த போது கூட எனக்கு கலைஞர் கொடுத்த படமே கூட என்னுடைய வீட்டில் நடுவில் மாட்டியிருக்கிறேன். அவர் கலைஞர் எனக்கு கொடுத்த படமே கூட எம்ஜிஆர் எம்ஜிஆருக்கு சால்வ கலைஞர் போடுற அந்த படத்தை தான் கொடுத்தார். இந்த படம் உனக்கு பிடிக்கும்னு சொல்லி கொடுத்தார். அவர் வீட்டிலேருந்து சுருட்டி கொடுத்த படம் அது. எம்ஜிஆர் அவர் எனக்கு பாரத் ரத்னா வாங்கிட்டு வந்த போது அவர் கலைஞர் எம்ஜிஆருக்கு சால்வ போடுவார். அந்த படத்தை தான் அவருக்கு எனக்கு கொடுத்தார். ஆக அவருக்கும் தெரியும் நான் எம்ஜிஆருடைய தொண்டன் நட்டில் எம்ஜிஆருடைய பக்தங்கிறது அவருக்கும் தெரியும். ஆக அதனால தான் எந்த நிலையிலையுமே அவர் என்னை அந்த இதில் இருந்து அவர் மாற சொல்லவும் கிடையாது. காரணம் எம்ஜிஆர் மறைவுக்கு பின்புதான் எம்ஜிஆர் ஏற்றுக்கொண்ட தலைவன் யாருன்னு பார்த்தா அது கலைஞர். நீங்க பின்னால உங்களுக்குள்ள வேறுபாடு இருந்திருக்கலாம். 1971 தேர்தலில் நாடு முழுவதும் போய் அவர் பிரச்சாரம் செய்கிற போது அவர் என்ன பிரச்சாரம் செய்தார்? எம்ஜிஆர் பிரச்சாரம் செய்த போது அவர் சொன்ன வாசகங்கள் என்ன? என் தலைவர் கலைஞரை முதலமைச்சராக்கிட வாக்களிப்பீர் உதயசூரியனுக்குங்கிறதா ஒரு இடத்துலையும் முடிச்சார். அவர் திமுகவுடைய பொருளாளர் அன்னைக்கு. ஆக அப்ப அவருடைய தலைவர் யாரு? எங்களுக்கு வழிகாட்டிய விஷயத்தில் அவருக்கு வித்தியாசம் இருக்கலாம். ஆனால் எங்களுக்கு தலைவர் எம்ஜிஆர். ஆனால் எம்ஜிஆர் வழிகாட்டியது யார்? எம்ஜிஆருக்கு தலைவர் யார்? கலைஞர். நாங்கள் பார்த்த வகையில். ஆக அந்த வகையில் அதனால தான் அவர் மறைவுக்கு பின்பு நான் அவரிடம் சேர்ந்தேன். ரைட். எம்ஜிஆரோட ஆகப்பெரிய தொண்டனா இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்றீங்க. அப்ப அவர் வழியில் வந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களோடு உங்களுக்கு அப்படி என்ன ஒரு பிணக்கு?
ஒரு பிணக்குன்னு சொல்கிறதுக்கில்ல, நான் விரும்புகிற தலைவர் தான், விரும்பிய தலைவர் தான். என்ன அவர் இன்னும் சொல்ல போனால் எம்ஜிஆர் அவர்கள் எனக்கு அவரை அறிமுகப்படுத்திய போது அன்றைக்கு அரசு கொறடாவாக திருப்பூர் மணிமாறன் இருந்தார். திருப்பூர் மணிமாறன், நானும் வி சாமிநாதன் அவர்களும் அன்றைக்கு தமிழ்நாட்டிலே துணை காவல் அதிகாரிகள் சப் இன்ஸ்பெக்டர்ஸ் தேர்வுக்கான பட்டியல் தயாரிக்க வேண்டும். அதிலே நம்முடைய அதிமுக குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் இருக்கிறார்களா, எவ்வளவு பேர் இருக்கிறார்கள், இதில் பயணிக்க வந்தவர்கள் யார், அதில் என்று பயிற்சிக்கு வந்தவர்கள் யார் என்றதெல்லாம் பார்த்து பட்டியல் தயாரிக்கிற பொறுப்புகளை எங்களிடம் கொடுத்திருந்தார். நாங்கள் பட்டியல் தயாரித்துக் கொண்டிருந்தோம். லாயர்ஸ் ரோட்டில் இருக்கக்கூடிய எம்ஜிஆர் பிக்சர்ஸ் அலுவலகம், அது இப்பொழுது பொருட்காட்சியாக வைத்திருக்கிறார்களே, அங்கே மேல் மாடியிலே மதியம் உணவு கொண்டு வந்தார் ஜெயலலிதா அவர்கள் எம்ஜிஆருக்கு. எங்களை எல்லாம் ஒன்றாக உட்கார வைத்துத்தான் ஒரு எம்ஜிஆர் எங்களை சாப்பிட வைத்தார். அப்பொழுது இந்த அம்மையார் என்ன பக்கத்து அவர் எல்லோருக்கும் பரிமாறினார்கள். அதுவும் எம்ஜிஆருக்கு மட்டும் பரிமாறவில்லை, எல்லோருக்கும் பரிமாறினார்கள். அப்பொழுது இன்னும் கையிலே ஒரு அக்கார வடசல் என்று அவர் வீட்டில் இருந்து மிக சுவையான ஒரு பாயாசம், அதை ஒரு கப்பலை போட்டு கொண்டு நான் பக்கத்தில் வைத்தபோது நான் தள்ளி வைத்து விட்டேன். உடனே அதை எடுத்து இது நல்லாக இருக்கும், நீங்கள் சாப்பிடுகின்ற கையில் எடுத்து கொடுத்தார். அப்போ அந்த அளவிற்கு அவருக்கு என் மீது பாசமும் உண்டு, அவர் மீது எனக்கு மரியாதையும் உண்டு. அவர் எம்ஜிஆரும் அதை மிகுந்த இதோடு தான் இருப்பார். எங்களுக்குள்ள என்ன வந்தது என்றால், இராணுவ வண்டியிலே அவர் செருப்பு காலோடு ஏறி நின்று விட்டார். அவருக்கும் அவர் தெரிந்து செய்தார் என்று சொல்ல முடியாது. அவர் அந்த நேரத்திலே அவர் அணிந்திருந்த வெள்ளை செருப்பு, குதிகால் போட்ட செருப்பு காலோடு ஏறி நின்று விட்டார். அவரை அங்கிருந்து அப்புறப்படுத்த வேண்டிய அல்லது அங்கிருந்து இறங்க சொல்ல வேண்டிய கட்டாயம் எனக்கு வந்துவிட்டது. அதனாலே எங்களுக்குள்ளே கொஞ்சம் மனஸ்தாபமே தவிர மற்றபடி எதுவும் கிடையாது. இரண்டாவது, எம்ஜிஆரை தலைவராக ஏற்றுக்கொண்டதற்கு பின்பு இன்னொரு தலைவரிடம் பணியாற்றுகிற மனப்பான்மை எனக்கு வரவில்லை. அதனால தான் எம்ஜிஆரின் தலைவரிடம் போய் பணியாற்றுகிறதுக்கு நான் தயாராகிவிட்டேன். அது எம்ஜிஆரின் தலைவர் கலைஞர் தான். ரைட் சார். அடுத்தது அதிமுக. அதிமுக இப்போ ஒரு சொல்லுங்க சார். சொல்லல, அவரு கலைஞரை பொறுத்த வரைக்கும் 30 ஆண்டு காலம். அதுக்கப்புறம் நான் எம்ஜிஆரின் பிள்ளையாக இருந்தாலும் தன் பிள்ளையாகத்தான் வளர்த்தார். 4 முறை நாடாளுமன்ற தேர்தலில் நிறுத்தினார், ஒரு வாரிய தலைவராக ஆக்கினார். இன்னும் சொல்லப்போனால் ஒரு முறை 2010 16 வரை மாநிலங்களவை உறுப்பினராக ஆக்கினார். பல்வேறு காலகட்டத்தில் என்னை அவர் தொடர்ந்து விவசாய அணியுடைய செயலாளராக வைத்திருந்தார். தன்னிச்சையாக நான் எந்த முடிவும் எடுக்க முடியும், எனக்கு வழங்கப்பட்ட பொறுப்புகளில் இருந்து தன்னிச்சையாக நான் செயல்பட முடியும் என்ற அந்த நிலையை உருவாக்கி எனக்கு தந்திருந்தார். யாருடைய ஆலோசனையும் யாருடைய கட்டுப்பாடும் இல்லாமல் இயங்குகிற அளவிற்கு என்னை கலைஞர் வைத்திருந்தார். அதை அன்றைக்கு நான் மறக்க முடியாது. நான் எப்படி எம்ஜிஆர் என் வாழ்நாள் தலைவர் என்று சொல்லுகிறேனோ, அதனால் எனக்கு வழிகாட்டிய தலைவர் கலைஞர் என்று சொல்வதிலே நான் கொஞ்சம் கூட கூச்சப்படுவது கிடையாது. ரைட் சார். அடுத்ததா அதிமுக இப்போ ஒரு 4 அணியா பிரிஞ்சிருக்கு. அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்கள், விலகி சென்றவர்களை ஒன்றாக ஒன்றிணைக்க வேண்டும் அப்படிங்கறதான் செங்கோட்டையன் தொடர்ந்து வலியுறுத்தி வராரு. அதுக்காகவே அவரோட கட்சி பதவிகளும் பறிக்கப்பட்டிருக்கு. அப்படி இருக்கப்போ இபிஎஸ்க்கு எதிராக செயல்படக்கூடிய யாரையும் பாஜக சந்திக்காது, ஆதரிக்காது அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. ஆனா அவர் அமித்ஷாவை போய் சந்திச்சிருக்காரு. இதுக்கு சந்திக்காது, ஆதரிக்காதுன்னு சொல்லியிருந்தேன். ஆமா, அதாவது உங்களுக்கு அரசியல் கட்சிகளுடைய பாரம்பரியம், ஒரு நீண்ட அரசியல் உணர்வோடு இருக்கிற காரணத்தால் தமிழ்நாட்டு அரசியலில் பன்னெடுங்காலம் பயணித்திருக்கிற காரணத்தால் நான் ஒரு விளக்கத்தை சொல்ல வேண்டிய கட்டாயம் இப்பொழுது உங்களுக்கு இருக்கிறது. எல்லா அரசியல் கட்சிகளும் பிரிந்த கட்சிகள் தான். நீங்கள் தந்தை பெரியாரிடமிருந்து பிரிந்தது தான் திராவிட முன்னேற்ற கழகம், திகாவிலிருந்து பிரிந்தது தான் திமுக. அதேபோல் திராவிட முன்னேற்ற கழகத்தை அண்ணா ஆரம்பித்த போது இருந்தவர்களிலே பல பேர் பிரிந்தார்கள். அண்ணாவை எதிர்த்து இவிகே.எஸ். இளங்கோவனுடைய தந்தையார் இவிகே சம்பத் தனி அணியாக போனார். அதை போலவே தான் திராவிட முன்னேற்ற கழகத்திலே கலைஞர் தொடரும் போது சமீப காலத்து வரலாற்றில் பார்க்க போனால் வைகோ கோபால்சாமி அவர்கள் பிரிந்தார். அவர் மட்டுமல்ல, அவரோடு 10 மாவட்ட செயலாளர் பிரிந்தார்கள், அவரோடு இருந்த பல பேர் பிரிந்தார்கள். அப்படி பிரிந்து போன போது அதற்கு முன்பு எம்ஜிஆர் பிரிந்தார், அதற்கு பிறகு எம்ஜிஆர் தனி கட்சி ஆரம்பித்தார். ஆக அப்படியெல்லாம் பிரிந்து போனதற்கு பின்பாலும் அந்தந்த அரசியல் கட்சிகள் அவர்களுடைய இதில் தொடரத்தான் செய்கிறது. யாரும் ஒன்றிணைக்க வேண்டும், கடை வைக்கிறார், தனி கடை வைக்க போகிறார்கள், தனி கடை வியாபாரம் ஆகவில்லை என்றால் சில பேர் திரும்பி இந்த கடைக்கு வருகிற நிலை.
அப்படி கடைக்கு திரும்பி வருகிற போது கேஷியரில் உட்கார வைக்கணும்னு கேட்கக்கூடாது. பொட்டன் மடிக்க விட்டா கூட பொட்டன் முடிக்கணும். என்ன அப்படித்தான் இப்போத்த நிலைமையை எடுத்துக்கணும். தனிக்கடை வச்சுட்டு போனி ஆகலின்னா பழைய கடைக்கே போகணும்னா அவங்க கொடுக்குற வேலையை பொடனை முடிக்கணும்னா பொடனை தான் முடிக்கணும். இல்லை நான் அப்போ கேஷியரில் தான் உட்காந்துருந்தேன், நான் முதலாளி மாதிரி இருந்தேன், இப்போவும் வேணும் அப்படின்னு கேட்டாலாம் முடியாது. இதெல்லாம் புரியாது. அதிகாரிகளாக இருந்துட்டு அரசியலுக்கு வந்தவங்களுக்கு புரியாது. இதெல்லாம் நிறைய பேருக்கு. இப்போ நிறைய பேர் அதில் ஏதோ கூகுள் சர்ச்சில் போட்டுக்கிட்டு ஒரு 10 பேர் ஆளுகளை போட்டுக்கிட்டு அதை வச்சுக்கிட்டு அரசியலில் அறிக்கை விட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறவனை தூண்டி விட்டுக்கிட்டு இருக்கிறவங்க இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கெல்லாம் புரியாது அரசியல் கட்சியினுடைய நடைமுறைகள், அரசியல் கட்சியுடைய அனுபவங்கள். திடீர்னு தலைவனாகவே இறங்குறவங்களுக்கு புரியாது. தொண்டனாக இருந்து பல காலம் அரசியலை பார்த்தவங்களுக்கு அதெல்லாம் புரியும். ஆக இது மாதிரி நம்ம ஊடகங்களும் இப்படி தான் இருக்குது. ஊடகங்களையுமே இப்போ விக்கிபீடியாவை பார்த்துட்டு மெசேஜ் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் கேட்குற ஆட்களாகவும் அது அவர்களை பற்றி புரிதல் இல்லாத நிலையில் இருக்கிறவர்கள் எத்தனை பேருக்கு தெரியும்? நீங்கள் சொன்ன விவகாரங்கள் கேபி ராமலிங்கம் என்றால் எத்தனை பேருக்கு தெரியும்? எல்லாரும் என்ன நினைப்பான், திமுகவால் வளர்க்கப்பட்டவன். அல்ல, நான் எம்ஜிஆரால் வளர்க்கப்பட்டவன் என்பது பல பேருக்கு தெரியாது. சமீபகால அரசியல் மட்டும்தான் பல பேருக்கு தெரியும். ஆக அந்த வகைகளை பிரிவது என்பது ஏராளம். இப்போ திமுகவில் பாதி மந்திரி சபை அண்ணா திமுகவில் போனது தான். இப்போ ஒன்றிணைப்பது என்பதால் அவங்களெல்லாம் இணைச்சாதான் ஸ்ட்ரென்த் வரும்னா முடியுமா? ஆக இன்னைக்கு நாங்கள் தெளிவாக பாரதிய ஜனதா கட்சி வரக்கூடிய 2026 சட்டப்பேரவை தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திமுக ரொம்ப தெளிவாக அமித்ஷா சொல்லிட்டு போனார். அது எல்லாத்தையும் வச்சுட்டு தான் சொல்லிட்டு போனார். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இதை திருப்பி சொல்லுவோம்? யாரை சேர்த்திக்கணும் சேர்த்திக்க கூடாது அவருடைய முடிவு. அப்புறம் ஏன் போய் பார்த்தாரு அப்படின்னு கேட்கலாம். நீங்கள் ஏன் பார்க்க மாட்டாருன்னு நினச்சிங்களேன்னு. எங்கள் வீட்டு வாசல் நிற்கிறவன் பார்க்கலாம்னு சொல்ல வேண்டாம், என்ன பார்க்காத போனா சொல்ல முடியும்? ஆதரிச்சாராங்கிறது தான் பாயிண்ட். நான் சொன்னது என்ன, பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை தேர்தலில் 2026 சட்டப்பேரவை தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திமுகவோடு கூட்டணி வைத்திருக்கிறது. ஆக அனைத்து இந்திய அண்ணா திமுகவோட தான் பயணிக்க போகிறது. எங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர் பழனிசாமி அவர்கள், எங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளருக்கு எதிராக யார் கருத்து சொன்னாலும் அதை பாஜக ஆதரிக்காது. நான் இப்போ ஸ்டாண்ட் ஆன் தட் இஷ்யூ. நான் இப்போ அதில் இருக்கேன். எங்களுடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவர் அவரை பலவீனப்படுத்துவதற்காகவோ அல்லது அவருக்கு எதிரான கருத்துக்களை சொல்லுபவர்கள் யாராக இருந்தாலும் எங்களுடைய பாரதிய ஜனதா ஆதரிக்காது. ஆதரிக்கிறது பார்க்கிறதுங்கிறது வேற, ஆதரிக்கிறதுங்கிறது வேற. இது நல்லா முதல்ல புரிஞ்சுக்கணும். பார்த்தாங்க ஒருத்தர் பேர் பார்த்தாங்கிறான், ஒருத்தன் பார்க்கலங்கிறான், எப்படியான வச்சிங்க பார்த்தாங்க வச்சிங்க. பார்த்தாங்கிறதுக்காகவே வந்துடாது. இல்லை பார்த்துட்டாங்க பார்த்தீங்களா நீங்கள் அப்படி சொல்லி அதெல்லாம் கிடையாது. வீட்டு வாசல் நிற்கிற யார் வந்தாலும் எதிரியாக இருந்தாலும் பார்க்கறது தான் முறை. ஆக அப்படி பார்த்தவங்க தப்பு கிடையாது. பார்க்கலாம், கன்வின்ஸ் பண்ணலாம், மறுபடியும் போய் பழனிசாமி கிட்ட பேசுங்கன்னு சொல்லலாம், அவரோட போய் இருந்து நீங்கள் எல்லாம் அனுசரணையாக இருந்து பணியாற்றுங்கன்னு சொல்லலாம், எது வேணா நடக்கலாம். அப்புறம் நன்றி சார். இந்த தருணத்தில் நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியின் குட் மார்னிங் தமிழா நிகழ்ச்சியில் இணைந்து அரசியல் ரீதியாக பல்வேறு உங்களுடைய கருத்துக்களையும் அனுபவங்களையும் பகிர்ந்துகிட்டீங்க. உங்களுடைய அரசியல் பயணமும் மக்கள் நல பணிகளும் தொடர எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி சார். மிக்க நன்றி. வணக்கம்.